ஒரு காதல். பூஜை ஆரம்பிங்க சாமி. கொஞ்சம் இருங்கம்மா. முத்தழகு வீட்டுக்காரங்க ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. வந்தது பூஜையை ஆரம்பிச்சிருவோம். முத்தழகு வீட்டு குடும்பத்துல இருந்து பால் கூட வந்தாச்சு. இனி யாரும் வர வேண்டியது இருக்கா இல்ல பூஜையை ஆரம்பிச்சிடலாம்? எல்லாரும் வந்துட்டாங்க சாமி. நீங்க பூஜைக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை செய்யுங்க சாமி. செஞ்சிருவோம். இந்த கற்பூரத்தை ஏத்துமா. சரி, ஆரம்பிச்சிடலாம். கும்மி அடிச்சு நல்ல ஆரவாரத்தோட பால் குடத்தை எடுத்துருவோம். ஆரம்பிங்க ஐயா. கொஞ்சம் வந்துக்குங்க. வாவ், இவ்ளோ கிராண்டா கொண்டாடுறாங்கல்ல. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே இல்ல. சூப்பரா கும்மி அடிக்கிறாங்கல்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தா உன்னைய கும்மி அடிக்க விட்டுருவாங்க. பால் குடம் தூக்கி என் கழுத்து சுளுக்கு பிடிச்சுக்கிச்சு. சரி, புலம்பாத. எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண கத்துக்கோ. சரி சரி, நீ வந்த வேலைய பாரு. என்னடி சூர்யா சார காணோம், அத கவனிச்சியா? ஆமா, சூர்யா சார காணுமே. சரி, எப்படி இருந்தாலும் கோவிலுக்கு வந்துருவாரு. அங்க பாத்துக்கலாம். வாங்க, ஒவ்வொருத்தரா வந்து பால் குடத்தை தூக்குங்க. அம்மா நாகத்தம்மா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்மா. இந்தம்மா. அம்மா தாயே, அம்மா கல்யாண பொண்ணு, உங்க பால் குடத்தை கொடுங்க. அம்மனுக்கு முதல்ல உங்க பால் குடத்துல அபிஷேகம் பண்ணிட்டு அப்புறம் பூஜை ஆரம்பிப்போம்.
பிரியா, நல்லபடியா பால் குடம் எடுத்தாச்சு. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு கும்பிடு. சரி கையல். கயல், எங்க ஊர் அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். நீ கேட்டத கொடுப்பா. நீயும் நல்லா வேண்டிக்கிட்டு உனக்கும் சீக்கிரம் நல்ல வரன் வரணும்னு கும்பிட்டுக்க. சரிங்கம்மா. கடவுளே, நான் இந்த அகாடமியில் ஒரு நல்ல பேர் எடுத்து நல்லபடியாக இன்ஸ்பெக்டர் ஆகி சொந்தமாக ஒரு வீடு வாங்கி நல்லபடியாக குடியேறணும். என்னை அசிங்கப்படுத்துறவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். பால்குடம் திருவிழா நல்லபடியா எந்த குறையும் இல்லாம சிறப்பா எடுத்து முடிச்சாச்சு. என் மக பிரியாவோட கல்யாணமும் பால்குடம் திருவிழாவும் நம்ம ஊர்ல ஒரே நேரத்துல நடக்கிறதுனால நம்ம ஊரே இப்ப களை கட்டியிருக்கு. அதனால என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் ரெட்டிப்பு மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்து என்ன, நம்ம ஊர் வழக்கப்படி விளையாட்டு போட்டியை ஆரம்பிச்சிருவோம். இதோ இப்போவே ஆரம்பிச்சிருவோம். முதல்ல இங்க இருக்க ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் தனித்தனியா வரிசையில் நில்லுங்க. பொம்பளைங்க அந்த பக்கம் நில்லுங்க, ஆம்பளைங்க இந்த பக்கம் நில்லுங்க. போங்க போங்க. லேடிஸ் இந்த பக்கம் வாங்க. சீக்கிரமா நில்லுங்க. ஆரம்பிங்க. இந்த போட்டியோட ரூல்ஸ் என்னன்னா, இந்த பானையில இங்க இருக்க ஆம்பளைங்க பேரும் பொம்பளைங்க பேரும் எழுதி போட்டிருக்கோம். இங்க இருக்க ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்க பேரையும் பொம்பளைங்க வந்து ஆம்பளைங்க பேரையும் தனித்தனியா எடுத்தீங்கன்னா யாரார் ஜோடி மேட்ச் ஆகுதோ அவங்க தான் ஜோடியா விளையாட போறீங்க. ஓ, போட்டி என்னன்னு சொல்லவே இல்லையே. சொன்னாதானே கலந்துக்கலாமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்ண முடியும். ஆம்பளைங்க அங்க இருக்க ஜோடிய அங்க இருக்கிற சேர்ல தூக்கி உட்கார வைக்கணும். இதெல்லாம் ஒரு போட்டியா? நாங்க ஈஸியா செஞ்சிருவோங்க. நல்ல பெரிய டாஸ்கா கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி சப்பையா தரீங்க. ஆமா மாமா, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். இவங்கெல்லாம் போலீஸ்காரங்க வேற. இவங்களுக்கெல்லாம் ஏத்த மாதிரி ஏதாவது கடுமையான போட்டி இருந்தா தானே நல்லா இருக்கும். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் நிதானமா கேளுங்க. அதுக்கு மேல ஒவ்வொரு சேரா அடுக்க அடுக்க ஒவ்வொரு தடவையும் அவங்க ஜோடியை தூக்கி சேர் மேல உட்கார வைக்கணும். யார் சேர் போட்டு அதிக உசரத்துல உட்கார வைக்கிறீங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர். அப்படின்னா ஓகேன்னு தான் எனக்கு தோணுது. இந்த டிவியை பார்த்து இங்க எல்லாரும் ஏடா கூடமா ஐடியா பண்றாங்கப்பா. சரி, இந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் போல. சரி ஆரம்பிங்க. என்ன நாங்க வேடிக்கை தானே பார்க்க போறோம். ஆரம்பிங்க. எனக்கு மட்டும் சூர்யா சார் ஜோடியா வந்தா எப்படி இருக்கும்? அவர் என்ன தூக்கி உட்கார வைப்பாரு. நினைக்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏதாவது பண்ணி அவர் பேரை நான் எடுத்தே ஆகணும். ஆஹா, சரியான போட்டியா தான் இருக்கு. கயல் மட்டும் என்னோட ஜோடியா வந்தா எப்படி இருக்கும்? சும்மா தூக்கி தூக்கி உட்கார வைப்பேன். அப்படியே எங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ் டெவலப் ஆயிடும். இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. மச்சான், உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு நல்லாவே தெரியுது. கொஞ்சம் கண்ட்ரோலாவே இரு. ஏன்னா பாக்குறவங்க வேற மாதிரி நினைப்பாங்க. அப்போ தெரிஞ்சிருச்சா? நல்லாவே தெரிஞ்சிருச்சு. சரி, எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒரு சீட்டை எடுங்க. நான் தான் வந்து பிரிச்சு பார்ப்பேன். அது வரைக்கும் அந்த சீட்டை எடுத்து